வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோல தாதா சாஹேப் பால்கே அவார்ட் அதை பத்தி தான் படிக்க போறோம். இது ஸ்ட்ராட்டஜிக்கேல ரொம்ப முக்கியமான டாபிக். ரயில்வே எக்ஸாம்ல எப்போதுமே அவார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமா கேட்பாங்க. ஸோ அதுல தாதா சாஹேப் பால்கே அவார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு தான். ஸோ நம்ம இதுல அவார்டை பத்தி மட்டும் பார்க்க போறது கிடையாது. இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட்ல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பத்தியுமே நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இது பார்க்கறது மூலியமா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா சூப்பரா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க, சரியா? ஸோ இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறது யார் அப்படின்னா 1870 இருந்து 1944 இந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த ஒரு டைரக்டர், சரியா? சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் லெங்த் ஒரு படத்தை உருவாக்குனவர். யாரு தான்? தாதா சாஹேப் பால்கே. அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல போய் நிறைய இடத்துல தான் போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில ஒரு முதல் நீல படத்தை ஃபுல் படத்தையும் இந்தியாவிலே மேக் பண்ணவர் தான் யாரு? இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவரு. அவர் ஒரு டைரக்டர், சரியா? அவர் முதல்ல ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு படத்தை உருவாக்குறார். ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு படத்தை முதல்ல உருவாக்குறாரு. அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சது. இங்கேயும் நிறைய படங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அவரு போட்ட விததான் இந்தியன் சினிமா. அதனால இந்த தாதா சாஹேப் பால்கே என்ன சொல்லிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா, இந்திய சினிமா துறையின் தந்தை. அது யாரு? தாதா சாஹேப் பால்கே. சோ அவரோட நினைவா ஒவ்வொரு வருஷமும் வழங்கக்கூடிய இந்த அவார்டுக்கு பேர் தான் என்னது, தாதா சாஹேப் பால்கே அவார்டு. சோ முதல்ல இந்த இந்திய சினிமால வாழ்நாள் சாதனை அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறந்த ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிறந்த மூவி அப்படின்னு நிறைய கேட்டகரி என்ன பண்றாங்க, இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, சரியா? சோ இவ்வளவுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன், சரியா? இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் பிலிம் ஃபெஸ்டிவல், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கு தெரியுமா, தகவல் ஒளிபரப்பு துறை. அவங்கதான் இந்த பிலிம் அவார்டை கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் கையால இந்த அவார்டு கிடைக்குது. யாரு? நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்றாரு, இந்த அவார்டை கொடுக்குறாரு, சரியா? சோ அவார்டுன்னு சொல்லியாச்சுலாப்பா. சோ அவார்டுனா என்னெல்லாம் கொடுப்பாங்க அவங்க, புரியுதா? கப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த அவார்டுனா என்னெல்லாம் கொடுப்பாங்க அது மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, சில டைம்ல கொஸ்டின்ல கேட்பாங்க, சரியா? சோ இந்த அவார்டு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1969 ஆரம்பிச்சாங்க, சரியா? சோ இந்த அவார்டு கூட என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா கோல்டன் லோட்டஸ், சரியா? தங்க தாமரை கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சால்வை. இது மட்டும் இல்லைங்க, 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம். இந்த அவார்டு வாங்குற எல்லாருக்குமே ஒரு கோல்டன் லோட்டஸ் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன கொடுக்குறாங்க, சால்வ் கொடுக்குறாங்க, சால்வை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல ஒரு 10 லட்ச ரூபாய் என்ன பண்றாங்க, கேஷும் கொடுக்குறாங்க, சரியா? சோ நீங்க என்ன ஜிகே டாபிக் படிச்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரெக்டா? அதை படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் இந்த அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் தேவிகா ராணியோ அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க 1969 இந்த அவார்டை வாங்குறாங்க, சரியா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2024 இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு நடந்துச்சுல. சோ இதை யாரு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், சரியா? சோ நல்லா பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஜிகே புக், ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு ஜிகே புக், ஸ்ட்ராட்டஜிக்கே புக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட எல்லாத்துக்குமே ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல கேட்ட பிஒய்க்கு இருக்கும், சரியா? நம்ம புக் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்குப்பா. 2 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 தான். கொரியர் சார்ஜோட சேர்த்து உங்க வீட்டுக்கே வந்துடும், சரியா? எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு நிறைய ஃப்ரீ மெட்டீரியல் நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ல போயிட்டு கோர்சஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோர்சஸை நீங்க வாங்கினா போதும், 250க்கு வாங்கினா போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த புக் உங்க வீட்டுக்கே வந்துடும். பிளஸ் இந்த பிஒய்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்டாவும் எழுதி பார்த்துக்கலாம், டெஸ்டாவும் என்ன பண்ணிக்கலாம், போட்டு பார்த்துக்கலாம் நம்ம ஆப்லே. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. இந்த புக்கை கண்டிப்பா வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் தமிழ்நாட்டுல ரயில்வே எக்ஸாமுக்குன்னு நிறைய புக் ரிலீஸ் பண்ணதுக்கோ இல்ல நிறைய மெட்டீரியல் ரெடி பண்ணதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும், சரியா? வேற ஏதாவது உங்களுக்கு இந்த புக் ரிலேட்டடா தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைரக்டா நீங்க இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி பேசிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு புக் என்ன பண்ணுவாங்க, அனுப்பி தருவாங்க, சரியா? சோ இந்த 2024 யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம், சரியா? சோ இந்த 2024 70வது அவார்டு நடந்திருக்கு. 1969 ஸ்டார்ட் பண்ணது. இப்ப எத்தனாவது அவார்டு நடக்குது, 70வது அவார்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியாப்பா? சோ
இதுல பெஸ்ட் பிலிம் அப்படின்னு வாங்கினது யாரு? நம்மளோட ஷாருக் கான் நடிச்ச ஜவான் படம். இதுதான் சிறந்த திரைப்படம். தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ல இந்த வருஷத்துக்கான சிறந்த திரைப்படம் இது நம்மளோட ஜவான். சரியா? பெஸ்ட் டைரக்டர் யாருன்னா அனிமல். அனிமலோட டைரக்டர் தான் பெஸ்ட் டைரக்டர். சந்தீப் ரெட்டி வாங்க, சந்தீப் ரெட்டி வாங்க, அவ்வளவுதான். சந்தீப் ரெட்டி வாங்க, அவர்தான் வந்து என்னது பெஸ்ட் டைரக்டர். பிலிம் வந்து ஜவான். சரியா? டைரக்டர் வந்து சந்தீப் ரெட்டி வாங்க. பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா நம்மளோட அதே ஷாருக் கான் தான். ஜவான் நடிச்சார்ல, சோ அதுக்காக அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பெஸ்ட் ஆக்டர் கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா ராணி முகர்ஜி. ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சட்டர்ஜிவிஸ் நார்வே அப்படிங்கிற ஒரு படத்துக்காக கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நயன்தாரா, நம்மளோட நயன்தாராவும் கொடுத்திருக்காங்க, ஜவான் படத்துக்காக கொடுத்திருக்காங்க. சரியா? பெஸ்ட் வெப் சீரிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்சி தான் பெஸ்ட் வெப் சீரிஸ். சரியா? அதே மாதிரி பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இன் பிலிம் இண்டஸ்ட்ரி யார் அப்படின்னா மௌசுமி சாட்டர்ஜி. மௌசுமி சாட்டர்ஜி ஹிந்தி ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி பெஸ்ட் மியூசிஷியன் யாருன்னா நம்மளோட அனிருத் ரவிச்சந்திரன், தமிழ்நாட்டை சேர்ந்த அனிருத். சரியா? அனிருத் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் த மியூசிக் இண்டஸ்ட்ரி, இசைத்துறையில வந்து மிக சிறந்த பங்களிப்பு, இதுவும் யாரு கொடுத்திருக்காங்க? ஜே.கே. யேசுதாஸ், நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஜே.கே. யேசுதாஸ் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இப்ப அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட்ல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிடலாம், பாத்திரலாம். சரியா? இது வந்து ரயில்வேல இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட்ல இருந்து மட்டும் கேட்ட கொஸ்டின். சரியா? சோ இது படிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களை நீங்க நிச்சயமா அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? சோ கொஸ்டின் பாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட்? சரியா? சோ எந்த துறையுடன் அது தொடர்புடையதுன்னு கேட்காங்க. சரியா? தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து எந்த துறை கொடுக்குறாங்க? சினிமா துறைக்கு தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே போது, நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கான ஆன்சரை போட்டுடலாம். சரியா? சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் given to the remarkable contributions of famous personality in the field of. அதே கொஸ்டின் தான். சரியா? எந்த ஃபீல்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த ஃபீல்டு கொடுக்குறாங்க? சினிமா. பாத்தீங்களா, 2 டைம் கேட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி அடுத்த டைம் ரிப்பீட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியா? சோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Who is called the father of Indian cinema? இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அவர்தான் யாரு? நம்மளோட தாதா சாஹேப் பால்கே. அவரோட நினைவாதான் என்ன பண்றோம், இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டை கொடுக்குறோம். சரியா? சோ இந்த 3 கொஸ்டின் தான் லாஸ்ட் டைம் வந்து இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சோ இது ரிலேட்டடா வேறையும் படிச்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு புக்கை வாங்கி நமக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.